பார்க்கிங் மத்திய அரசின் 71வது திரைப்பட விருதுகள். மத்திய அரசின் 2023ஆம் ஆண்டுக்கான சிறந்த தமிழ் படம் பார்க்கிங். சிறந்த துணை நடிகருக்கான விருதும் இப்படத்தில் நடித்த எம்.எஸ். பாஸ்கருக்கு கிடைத்திருக்கிறது. சிறந்த கதைக்கான விருதும் இப்படத்திற்காக டைரக்டர் ராம்குமாருக்கு கிடைத்திருக்கிறது. பார்க்கிங் படத்தின் கதை: ஈஸ்வர் ஐடி ஆஃபீஸர். அவரது மனைவி ஆதியா, கர்ப்பிணி. முதல் மாடியில் வசிக்கின்றனர். கிரவுண்ட் ஃப்ளோரில் டவுன் பஞ்சாயத்து நிர்வாக அதிகாரி இளம்பரிதி தன் மனைவி செல்வி மற்றும் மகள் அபர்ணாவுடன் வசிக்கின்றார். இரு குடும்பங்களும் நன்றாக பழகுகிறார்கள். ஈஸ்வர் ஒரு புதிய கார் வாங்குகிறான். அதை வீட்டில் கார் பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்துகிறான். அதனால் இளம்பரிதிக்கு இடைஞ்சலாக இருக்கிறது. இதனால் பார்க்கிங் இடத்திற்கான உரிமைக்காக இருவரும் போராடத் தொடங்குகிறார்கள். இளம்பரிதி தன்னுடைய பைக்கை விற்று கார் வாங்குகிறார். இருவரும் பார்க்கிங் இடத்தில் காரை நிறுத்த போட்டி போடுகின்றனர். இளம்பரிதி ஈஸ்வரின் கார் கண்ணாடியை உடைத்து விடுகிறார். ஈஸ்வர் இளம்பரிதியை அடித்து விடுகிறான். இளம்பரிதி தன் மகள் அபர்ணாவை ஈஸ்வர் மீது பொய் வழக்கு போட சொல்கிறார். ஈஸ்வர் கைது செய்யப்படுகிறான். ஆனால் அபர்ணா வருந்தி வழக்கை வாபஸ் வாங்கியதால் ஈஸ்வர் விடுதலை செய்யப்படுகிறான். இளம்பரிதி 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக ஈஸ்வர் குற்றம் சாட்டுகிறான். அதனால் இளம்பரிதியை சஸ்பெண்ட் செய்கிறார்கள். ஈஸ்வரின் மனைவி ஆதியா ஈஸ்வரிடம் இளம்பரிதிக்காக மன்றாடுகிறாள். அதே நேரம் இளம்பரிதி மனைவி செல்வியும் மகள் அபர்ணாவும் ஈஸ்வருக்காக இளம்பரிதியிடம் மன்றாடுகிறார்கள். இளம்பரிதி ஈஸ்வருடைய காரின் முன்பக்க டயரை கழட்டிவிடும் அளவுக்கு போய்விடுகிறார். ஈஸ்வர் பரிசோதனைக்காக மனைவி ஆதிகாவை காரில் அழைத்துச் செல்லும்போது விபத்துக்கு உள்ளாகிறது. கர்ப்பிணி மனைவியை கொல்ல பார்த்த இளம்பரிதி காரை உடைக்கிறான் ஈஸ்வர். இளம்பரிதியின் செயலால் செல்வியும் அபர்ணாவும் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். ஆதியாவின் வற்புறுத்தலால் ஈஸ்வர் வேறு வீடு பார்க்க முடிவு செய்கிறான். ஈஸ்வர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆதிகாவுக்கு பிரசவ வலி ஏற்பட இளம்பரிதி தன் காரில் ஆதிகாவை ஹாஸ்பிட்டல் அழைத்துச் செல்கிறார். ஆதிகாவுக்கு குழந்தை பிறக்கிறது. ஈஸ்வர் வீட்டுக்கு வந்ததும் இளம்பரிதியை தாக்குகிறான். இளம்பரிதி ஆதிகாவின் பிரசவம் பற்றி பேசும்போது அதை கேட்க மறுக்கிறான் ஈஸ்வர். கோபத்தில் சிலிண்டர் கேஸ் கசிவை ஏற்படுத்துகிறான் ஈஸ்வர். ஆதிகாவின் பிரசவத்துக்கு இளம்பரிதி உதவியதை தெரிந்ததும் ஈஸ்வர் இளம்பரிதியிடம் மன்னிப்பு கேட்கிறான். இளம்பரிதியும் தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்கிறான். இரு குடும்பமும் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். வீட்டுக்காரர் கார் இல்லாதவர்களுக்கு மட்டுமே வீடு வாடகைக்கு விடப்படும் என்று போர்டு வைக்கிறார். படம் முடிகிறது. எம்.எஸ். பாஸ்கர் இளம்பரிதியாகவும், ஹாரிஸ் கல்யாண் ஈஸ்வரராகவும், இந்துஜா ஆர்த்திகாவாகவும், ரமா செல்வியாகவும், பிரார்த்தனா அபர்ணாவாகவும் நடித்தார்கள். சாம் இசையில் ராம்குமார் கதை எழுதி டைரக்ட் செய்துள்ளார். 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகியது. 6 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட இப்படம் 17 கோடி ரூபாய் வசூலித்து வெற்றி பெற்றது. இந்த திரைப்படம்